ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சஸ் ஹோமில் பார்க்க போகிறது, நம்ம ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதுங்க. அரை மணி நேரம்னு நான் சொல்கிறதே அதிகம்தான். அந்த அளவுக்கு டைம் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியான ஒரு அவல் கொழுக்கட்டை பண்ணிடலாம். இப்போ சில பேர் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை வேறு ஏதாச்சும் வேலை இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டைம் இருக்காது. சீக்கிரமாகவே முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸுங்க. அவல் கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப திக்கான அவலும் கிடையாது, பேப்பர் அவல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவலும் கிடையாதுங்க. இது ஒரு மீடியமான இருக்க அந்த அவல் தான். இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் அப்படியே டேரெக்டாக போட்டு பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் நமத்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ட்ரை ரோஸ் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு சூடில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்கிறதுனால நான் டைரெக்டாக அப்படியே பொடிச்சிக்க போகிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்க போகிறேங்க. இன்றைக்கி நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நான் இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி இது வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் அவளையும் நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு. இது நம்ம ரவையை அரைச்சி எடுத்தோம்னாக்கா எந்த டெக்ஸ்சரில் இருக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப குறைன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு உது போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நான் அவல் எடுத்தோம் இல்லையா, அந்த கப்லேயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதாவது வெல்லத்தில் தண்ணி ஊற்றி அது நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. கொதிக்க விடலை. அந்த வெல்லத்தை அந்த தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு, இப்போ நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த அவல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அந்த பேனில் இந்த வெள்ளை தண்ணியை வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்ல வெல்லம் அப்படிங்கிறதுனால இது நம்ம வடிச்சிருக்க கூட தேவையில்லை, அப்படியே டேரெக்டாகவே செஞ்சுருக்கலாம். பட் இருந்தாலும் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இதை வடித்து எடுத்தேன். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வடித்து எடுத்தேன். ஆனால் கல் மண் தூசி எதுவுமே இல்லைங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வெள்ளை தண்ணியில் ஒரு 2-3 கல்லுப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள், கல்லுப்பு எல்லாம் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், அதாவது 1/4 கப்புக்கு மேலேயே கொஞ்சம் அதிகமாக தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப் அவலுக்கு 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தேங்காய், இது கரெக்டான அளவாக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ரவை பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் நம்ம கீத்து போட்டு கூட சின்னதாக கீத்து போட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது மோதகம் ஷேப் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இது துருவன தேங்காயை நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக பொடி பண்ணி வச்சுருக்க அவல் பாசிப்பருப்பு, இந்த ரவையை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கட்டியெல்லாம் விழுகாதுங்க, அப்படியே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு நல்லா இது ஒன்று திரண்டு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க, நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். இது போட்ட உடனே ரவை எல்லா தண்ணியும் இழுத்துரும், அதனால் டக்குன்னே ரெடி ஆகிடும். இது ரொம்பலாம் டைம் ஆகாது. இப்போ இதுலேயே நெய்யும் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த நெய், தேங்காய், வெல்லம், அவல், ஏலக்காய் தூள் எல்லாம் கலந்ததுனால இது நல்லா வேக அப்படியே ஒரு வாசனைங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தாலும் நமக்கு கையில் ஒட்டாது, அந்த அளவுக்கு நல்லா ஒன்று திரண்டு வந்துருச்சு. இப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கலந்து லட்டுவாக கூட பிடிச்சி வச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லாவே ஒன்று திரண்டு வந்துருச்சுங்க. தொட்டு பார்த்தாலும் கையில் ஒட்டலை. இப்போ இதை நம்ம இப்படியே உருண்டை பிடிக்க முடியாது, அதனால் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே ஆனதுக்கப்புறமா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டையாகவும் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன், மோதகம் ஷேப்லேயும் பண்ணிக்கிறேன். நான் அச்செல்லாம் எதுவும் யூஸ் பண்ணலைங்க, சும்மா டேரெக்டாகவே அப்படியே மோதகம் ஷேப் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். இந்த மாவு ஆறிட்டுருக்க டைமில் நான் இட்லி பாத்திரமும் வச்சுட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். மேல் தட்டம் தான் இன்றைக்கி வச்சு நான் வேக வச்சுக்க போகிறேன். துணி இருந்தால் துணி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா வாழையில் வச்சுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இந்த தண்ணி கொதித்து அதோட தண்ணி பட்டு அந்த மோதகம், இந்த கொழுக்கட்டை குழகுலன்ட்டு ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி வாழையில் யூஸ் பண்ணி. இந்த மாவு நல்லா ஆறி வந்துருச்சுங்க, கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் பிடி கொழுக்கட்டையாக கொஞ்சம் பிடிச்சிட்டு மோதகம் கொஞ்சம் செஞ்சுக்க போகிறேன். இப்போ பிடி கொழுக்கட்டை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அந்த 3 விரல் பதிகிற அளவுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இது மோதகம் எப்படி பண்ணிக்க போகிறேன்னா, அச்செல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்க, நார்மலாக நான் கையிலேயே தான் மோதகம் ஷேப் பண்ணி வச்சுக்க போகிறேன். இல்லைன்னா உருண்டைகளாக கூட உருட்டி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி மோதம் ஷேப் பண்ணுறதுக்கு நம்ம யூஷுவல் நம்ம உருட்டிட்டு மேலே இப்படி ஷார்ப்பாக கொண்டு வரோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு டூத் பிக் வச்சு இம்ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேங்க, அவ்வளோதான். இதுக்காகனா அந்த ஒரு டிசைன் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம இதே மாதிரி ஷேப் எல்லாமே வச்சு வேக வச்சுக்கலாம். அச்சு இல்லைனாலுமே அச்சில் வர்ற மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது செஞ்சு காமிச்சதுங்க. மற்றபடி நார்மலாக இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் வேக வச்சுப்பேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மோதகத்தில் சுற்றி வர டூத் பிக் வச்சு இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு டிசைன் கிடச்சிருங்க. நம்ம கருவேப்பிலை குச்சி, திக்கான கருவேப்பிலை குச்சி இருக்குன்னா நம்ம அதையும் கூட இந்த மாதிரி சுற்றி வர நல்லா பதிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். முதல்ல இதில் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இன்னொரு தடவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
முதல்ல மோதகம் எல்லாத்தையும் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்காக வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது பிடி கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டாங்க. மிச்சத்தையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம அரிசி மாவு வச்சு செய்ய முடியல அப்படின்னாலுமே அவலில் வச்சு செய்யலாம். பிள்ளையாருக்கு அவல், பொட்டுக்கடலை, பொரி இது எல்லாமே பிடிச்ச ஒரு விஷயந்தான். நம்ம இதுவுமே செய்ய முடியல அப்படின்னாக்கா தேங்காயில் வெல்லத்தை மிக்ஸ் பண்ணி வச்சு கலந்து வச்சு அதை கூட வச்சு சாமி கும்பிடலாங்க. பிள்ளையார் கண்டிப்பாக நம்மளோட நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு அவல் கொழுக்கட்டை பார்த்தாச்சு. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.